Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல நாய்ஸ் ColorFit பல்ஸ் பஸ் அப்படின்ற ஒரு ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் காலிங் ஃபீச்சரும் கொடுத்து அண்டர் 3000 ரூபீஸ் கேட்டகரியில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் வாட்சை லாஸ்ட் ஒரு 1 மந்த் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். சோ நான் யூஸ் பண்ண வர டிஸ்ப்ளே எப்படி இருக்கு, இதோட டிசைன் எப்படி இருக்கு, பேட்டரி நல்லா நிக்குதா இல்லையா, ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்களே எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு, கால் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா, இதுல கொடுத்திருக்க சென்சார்ஸ் எல்லாம் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குதா, அண்ட் ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் அண்டர் 3000 ரூபீஸ் கேட்டகரிக்கு ஒர்த் இல்லையா அப்படின்றத கிளியர் கட்டா வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க ஃபோனுக்கு வந்து வரும். நீங்களும் வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வீடியோ வந்து பார்த்துடலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing. பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா நாய்ஸோட பிராண்டிங் இருக்கு, அப்புறம் மாடல் நேம், வாட்சோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. வாட்சோட பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1.69 இன்ச்சுக்கான டிஸ்ப்ளே, ப்ளூடூத் காலிங் ஃபங்க்ஷன், ஹார்ட் ரேட் மானிட்டர், IP68 வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்த பத்தியும் டீடைலா நம்ம வீடியோல வந்து பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ணதும் ரீசெண்டா டெஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச நம்ம ஸ்பைடி இருக்க கார்டு வந்து இருக்கு. அவர் நம்ம நாட்டு மக்களுக்காக ஏதோ வந்து சொல்லியிருக்காரு. கார்டோட பேக் சைடுல பாத்தீங்க அப்படினா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து இருக்கு. அடுத்ததா பாக்ஸ்க்குள்ள நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறமா ஸ்மார்ட் வாட்சே வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு பயங்கர பிரீமியமா இருக்கு. வாட்ச் பாக்ஸ்ல இருந்து எடுத்ததுமே அந்த பிரீமியம் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அடுத்ததா USB A to மேக்னெட்டிக் போலோ பின் கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க சார்ஜ் பண்றதுக்கு. இப்படி வாட்ச் பக்கத்துல நீங்க வந்து கொண்டு போனாவே அதுவே வந்து ஒட்டிக்கும். ஃபைனலா ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்திருக்காங்க. வாட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி வந்து அக்சஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து போட்டுருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் வாட்ச் யூசர் அப்படினா கண்டிப்பா வந்து படிச்சு பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்மார்ட் வாட்ச் அப்படினா ஃப்ரீயா விட்டுருங்க. அவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து இல்ல. நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். So first எப்போதும் போல டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டில இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஸ்ப்ளே பொறுத்தவரை 1.69 இன்ச்ல 240 x 280 பிக்சல்ஸ் அப்படின்ற பிக்சல் ரெசல்யூஷன் வந்து மேக் பண்ணிருக்காங்க. TFT ஸ்கொயர் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ சைஸ் வந்து ரொம்ப குட்டியாவும் இல்லாம ரொம்ப பல்கியாவும் இல்லாம கரெக்டான சைஸ்ல வந்து இருக்கு. பெசல்ஸ் பொறுத்தவரை டாப் அண்ட் சைட்ஸ்ல பெருசா வந்து இல்ல. பட் டவுன் சைடுல பாத்தீங்க அப்படினா அந்த சின் வந்து கொஞ்சம் வந்து அதிகமா வந்து இருக்கு. பட் Black கலர் பெசல் அப்படின்றனால தீம் கூட பெர்ஃபெக்ட்டா வந்து செட் ஆயிடுது. மைனூட்டா நோட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி வந்து தெரியுது. மத்தபடி டிஸ்ப்ளேவோட வந்து சிங்க் ஆயிடுது. கண்டென்ட் கிளாரிட்டின்னு பார்த்தோம் அப்படினா இந்த சைஸ்க்கு 240 x 280 பிக்சல்ஸ் அப்படின்றது வந்து மோர் தென் எனஃப். சோ பிக்சல்ஸ் உடையாம நல்ல கிளாரிட்டியாவே வந்து ஷோ ஆகுது. டச் சென்சிட்டிவிட்டியும் பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. லாக் எதுவும் வந்து இல்ல. பிரைட்னஸ் பொறுத்தவரை 5 மோட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து இருக்கு. டைரக்ட்டா நீங்க சன்லைட்டுக்கு கீழ யூஸ் பண்ணாலுமே போதுமான அளவுக்கு நல்ல விசிபிலிட்டி வந்து கிடைக்குது. இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு சூப்பரா வந்து இருக்கு. 3rd மோட் ஆர் 4th மோட்ல வச்சாவே மோர் தென் எனஃப் பிரைட்னஸ் வந்து கிடைக்குது. வாட்சோட சைட்ஸ்ல பாலிகார்பனேட் மெட்டீரியல் மேல மெட்டல் பிளஸ் மேட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியமான லுக் வந்து கொடுக்குது. பேக் சைடுல சென்சார்ஸ் வந்து இருக்கு. ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், ஸ்லீப் மானிட்டர், ஸ்ட்ரெஸ் மானிட்டர் எல்லாமே வந்து இருக்கு. அக்யூரசின்னு பார்த்தோம் அப்படினா 90% வந்து அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வாட்சோட வெயிட் பாத்தீங்க அப்படினா மொத்தமாவே வந்து 38 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. சோ கட்டி இருக்க ஃபீலே வந்து இல்ல, அந்த அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா வந்து இருக்கு. சோ நீங்க லாங் டைம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா வந்து இருக்கும். சோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. இச்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சுத்தமா வந்து இல்ல. ஸ்வெட் அப்சர்ப்ஷன் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸ்ட்ராப்போட லென்த்னு பாத்தீங்க அப்படினா 22 mm வந்து கொடுத்திருக்காங்க. சிலிகான் ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ராப்போட குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி ஃபீலா இருக்கு. யூசுவலா கொடுக்கிறத விட கொஞ்சம் வந்து ஹார்ட்னஸ் வந்து அதிகமா இருக்கு இந்த வாட்ச்ல. நெக்ஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்க அப்படினா IP68 கான வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 1.5 மீட்டர் டெப்த் ஆஃப் வாட்டர்ல 30 மினிட்ஸ் வரை தாக்கு பிடிக்கும் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. ஸ்மார்ட் வாட்ச் வந்து தெரியாம தண்ணிக்குள்ள வந்து விழுந்துருச்சு அப்படினா 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்கும் 1.5 மீட்டர் டெப்த் ஆஃப் வாட்டர்ல. சோ கலர் வேரியன்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படினா ஜெட் Black, ஷாம்பைன் கிரே, ரோஸ் பிங்க், எலக்ட்ரிக் ப்ளூ அண்ட் ஆலிவ் கிரீன் 5 கலர் வேரியன்ட்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட ஜெட் Black அண்ட் ரோஸ் பிங்க் ரெண்டு கலருமே வந்து இருக்கு. பட் எனக்கு பர்சனலா பாத்தீங்க அப்படினா Black ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. அந்த மேட் ஃபினிஷோட சேர்த்து அந்த Black கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. Black கலர் அப்படின்றது யூசுவலா எல்லா வாட்சஸ்லயும் கொடுக்கிற கலர் தான். பட் இதுல கொடுத்திருக்க அந்த மேட் ஃபினிஷ் வந்து ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது இந்த கலர் வேரியன்ட்க்கு. ரோஸ் பிங்க் கலர் வேரியன்ட்டும் பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கு. சோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன், டிஸ்ப்ளே அண்ட் பில்ட் குவாலிட்டி எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வாட்ச் ஃபேஸ் பொறுத்தவரை டிஃபால்ட்டா 5 வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஃபால்ட்டா கொடுத்திருக்க 5மே வந்து நல்லா இருக்கு. ஃபங்கியா இல்லாம நல்ல பிரீமியமான வாட்ச் ஃபேஸ் வந்து கொடுத்திருக்காங்க டிஃபால்ட்டா கொடுத்திருக்கதே. அண்ட் ஆல்சோ இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் நாய்ஸ்ஃபிட் பிரைம்ல 100+ க்ளவுட் வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணி வாட்ச் கூட வந்து சிங்க் பண்ணிக்கலாம். பட் ஆப்ல வாட்ச் ஃபேஸ் வந்து டவுன்லோட் ஆகிறது ஃபாஸ்டா ஆயிடுது. பட் வாட்ச் கூட சிங்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்குது. பட் அப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படினா நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. கேலரியில இருக்க போட்டோஸ் கூட நீங்க வந்து வாட்ச் ஃபேஸா வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் பாத்தீங்க அப்படினா 60+ ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் பண்ணிட்டு அந்த போனோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன்ல வந்து ஃபுல் டேட்டா வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். மந்த்லி வைஸும் பாத்துக்கலாம், வீக்லி வைஸும் வந்து பாத்துக்கலாம்.
பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ கலோரிஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தூரம் வந்து ஓடி இருக்கீங்க, எவ்வளோ நேரம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே வந்து ஆப்பில் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் அப் பண்ணா கண்ட்ரோல் பேனல், ஸ்வைப் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். ஸ்வைப் ரைட் ஆர் லெஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கிங், ஷார்ட்கட்ஸ், ரியல் டைம் ஹார்ட் ரேட் மானிட்டர், SpO2, மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் எல்லாமே வந்து இருக்கும். சைடுல இருக்க அந்த கிரவுன் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா மெனு ஆப்ஷன் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். வாட்ச் ஆன் பண்ணிட்டு சென்டர்ல லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸ்வைப் பண்ணி. ஸோ ஓவராலா UI வந்து பார்க்கிறதுக்கு நல்ல ஸ்டைலிஷாவும் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டாவும் இருக்கு. அடுத்ததா ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் போல நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்சஸ்ல கொடுக்குற மாதிரியே நாய்ஸ் பஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள தான் இந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டயல் பேட், ரீசென்ட் கால்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்பேட்டபிள் அப்ளிகேஷன் நாய்ஸ்ஃபிட் பிரைம்ல நீங்க என்னென்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு இது கூட சிங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போன்ல இருக்க கான்டாக்ட்ஸ் எல்லாமே வாட்ச்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசெப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வாய்ஸ் கிளியரா வந்து கேக்குது ரிசீவருக்கு, அதே மாதிரி அவங்களோட வாய்ஸ் வந்து நமக்கு நல்ல கிளாரிட்டியா வந்து கேக்குது. அதிகமான நாய்ஸ் எதுவுமே வந்து இல்ல. லவுட்னஸ் மட்டும் இன்டோருக்கு வந்து கரெக்டா இருக்கு. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லவுட்னஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீலா இருக்கு. அவ்வளவுதான். மத்தபடி இந்த பட்ஜெட்டுக்கு ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் ரொம்பவே நல்லா வந்து ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் கம்பேட்டபிலிட்டி பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட்ல 4.4+ above வெர்ஷன் அண்ட் iOS க்கு பாத்தீங்க அப்படின்னா 10.0+ above வெர்ஷன் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்ததா கம்பேட்டபிள் அப்ளிகேஷனோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. UI பொறுத்தவரை ரொம்ப க்ளீனா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன் வந்து இருக்கு. நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து எந்தெந்த ஆப்புக்கு வந்து வரணும், எது எல்லாத்துக்கும் வந்து வரக்கூடாது அப்படின்றத நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ம்வேர் அப்டேட்னு பாத்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண லாஸ்ட் 30 டேஸ்ல எனக்கு 3 டைம்ஸ் வந்து ஃபர்ம்வேர் அப்டேட் வந்து கொடுத்தாங்க. சோ ஒவ்வொரு அப்டேட்லயுமே ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்ல இருக்க குட்டி குட்டி பக்ஸை வந்து சரி பண்ணிட்டே வந்து இருக்காங்க. சோ நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வாங்கும்போது ஏதாவது குட்டியா பக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வர ஃபர்ம்வேர் அப்டேட்ல வந்து சரி பண்ணிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே நல்ல கன்சிஸ்டன்ட்டா வந்து கொடுக்குறாங்க. சோ அது ரொம்பவே நல்ல விஷயம் நாய்ஸ்ல. நெக்ஸ்ட் பேட்டரின்னு பார்த்தோம் அப்படின்னா 230 mAh வந்து பேட்டரி கெபாசிட்டி வந்து இருக்கு. 1 வீக் வந்து பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. நீங்க ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து ஆன் பண்ணி தேவைப்படுறப்போ எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 5 டேஸ் கிட்ட வந்து சாலிடான பேக்கப் வந்து கிடைக்குது. ஃபுல்லாவே ஆன்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 to 3 டேஸ் கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. 230 mAh கொடுத்திருந்தாலுமே நல்லா வந்து பவர் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சோ பேட்டரியில குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சார்ஜிங்னு பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 45 minutes வந்து எடுத்துக்குது. சோ ஃபைனலா இந்த ஸ்மார்ட் வாட்ச் யார் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 3000 ரூபீஸ் கேட்டகரியில ஒரு ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு கரெக்டான ஃபிட்டா வந்து இருக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச். சோ நல்ல டிசைன், ஸ்டைலிஷ் வாட்ச் ஃபேசஸ், கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்கு. 60+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் வந்து இருக்கு, காலிங் ஃபீச்சர் வந்து இருக்கு, பேட்டரி வந்து நல்லா வந்து நிக்குது. சோ இது எல்லாமே இதோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் வாட்சோட கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்திருக்க ஸ்ட்ராப் வந்து கொஞ்சம் ஹார்டா வந்து இருக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ அது மட்டும் தான் வந்து கான் அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி 2799 ரூபீஸ்க்கு வந்து இப்போ வந்து கரண்டா செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க வீடியோ பாக்குறப்போ என்ன பிரைஸ் அப்படின்ற வந்து தெரியல. சோ லிங்க் வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ 3000 ரூபீஸ்க்கு உள்ள ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கணும், ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்பவே வந்து கரெக்டா இருக்கும், வொர்த் ஃபார் த மணி அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த லைக் பண்ணுங்க. நம்மளோட குவாலிட்டி, கண்டென்ட்டோட பிரசன்டேஷன் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.